அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள் அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம், செடி கொடிகள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் இன்றைய சவூதி அங்கு வசிப்பவர்களுக்கும் இப்பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சனாஃப் நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக் கடலும் இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 இலட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 இலட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும். அரபிய தீபகற்பத்துக்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்நாட்டில் செலுத்துவதற்கு இப்புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாக அந்நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் இரு வல்லரசுகள் ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இப்பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம்.